வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டை நம்ம வந்து டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கரண்ட்டாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடி அப்படிங்கிறத வந்து நம்ம யூனிக்காக வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நேம் ப்ரைஸ்லாம் டூப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. MongoDB நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுமே ஆப்ஜெக்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணும். இது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஐடியை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம யூஆர்எல்ல இப்போ /1ன்னு நம்ம கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடியை நம்ம யூஆர்எல்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கான அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து MongoDB ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் என்டர் கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா cannot get product API products அப்படின்னு வருது. ஸோ இப்போதைக்கு வந்து இதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த எரர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பேராமீட்டர்லேருந்து தான் இந்த இன்புட்டை வாங்குகிறோம். ஸோ இந்த பேராமீட்டர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த யூஆர்எல்ல நம்ம ஒரு பேராமீட்டரை கொடுக்குறோம். அதை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுது MongoDB வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் params டாட் ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய டேட்டா ஐடி, ஸோ என்ன எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த டேட்டா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ இங்கே என்ன வந்து நம்ம கொடுக்குறோமோ, ஸோ இந்த இடத்துல நம்ம கோலன் ஐடி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இதே நேம் தான் இங்கே கொடுக்கணும். ரெக்வெஸ்ட் டாட் params டாட் ஐடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் கோலன் ஐடின்னு கொடுக்கும்போது இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஐடி, ஆப்ஜெக்ட் ஐடி, எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் நாங்கள் வந்து ஓபிஜே ஐடினா இங்கேயும் ஓபிஜே ஐடி, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர். இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், MongoDBக்கு கொடுக்குறோம். MongoDB அந்த ஐடியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை இப்படி டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண என்ன பண்ணணும், டிபி டாட் கலெக்ஷன், நம்மளுடைய கலெக்ஷன் நேம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட், ரைட்? ப்ராடக்ட் ஜஸ்ட் வந்து இங்கே மேலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். டாட் இந்த டைம் வந்து நம்ம வந்து எல்லா வேல்யூவும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால வந்து MongoDBயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொரி என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஒன், அதாவது ஒரே ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட்டா? அடுத்தது நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான கீ வேணும். அந்த கீயை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த ஐடி அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து யூனிக் வேல்யூ. எப்போதுமே வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் இருக்கும்போது டேட்டா பேஸில் நம்ம வந்து ப்ரைமரி கீ இல்லைனா வந்து ஒரு யூனிக் ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருவோம். அதனால தான் நிறைய டைம் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது யூனிக்கான வேல்யூவை மேனேஜ் பண்ணுவாங்க. சம்டைம் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து MongoDB வந்து நம்மளுக்காக ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கு. சம்டைம் வந்து எம்ப்ளாயி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இங்கே அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறது தான் கீ. இதை நீங்கள் வந்து நான் உங்களுடைய ஃபைண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணணும். கோலன் mongo டாட் ஆப்ஜெக்ட் ஐடியை எடுத்துகிட்டு வரதுக்குனே ஒரு மெத்தட் இருக்குது. அது பேர் வந்து ஆப்ஜெக்ட் ஐடி. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா MongoDB ரிலவெண்ட்டான இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள், Mongo கிளைண்ட்டு, அடுத்து நான் ஆப்ஜெக்ட் ஐடி யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பேராமீட்டர் கொடுக்க போகிறோம். ரெக்வெஸ்ட் டாட் params டாட் ஐடி. ஸோ எரர் ஹேண்டில் பண்ண போகிறோம். எரர் ரெஸ்பான்ஸ் ப்ராடக்ட் arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் டாட் இதுதான். ஸோ இதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது குட் ப்ராக்டிஸ் எரர் ஹேண்ட்லிங். ஸோ அதை இங்கே கொடுக்குறோம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌசருக்கு போயிட்டு ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடியை எடுத்து அந்த ஐடியை நம்ம யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்கும். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் வரல. இப்போது இந்த எரர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்காது. ஸோ எரர் வந்து நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. பேசிக்காக அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படின்னு வருது. நான் எப்போதுமே வந்து MongoDBயில் பார்க்கும்போது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும், ட்ரை, கேட்ச், அந்த மாதிரிலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எரர் ஹேண்ட்லிங் தான். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் பேராமீட்டர்
ஐடி அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க குடுத்துருக்கிறது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்கோமோ, அதே நேம் தான் இங்கேயும் குடுக்கணும். இது வந்து அடிக்கடி நெறைய டெவலப்பர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். பிகினரா இருக்கிறவங்க அடிக்கடி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஏன்னா வந்து அவங்க டுட்டோரியல்ல ரெஃபர் பண்ணும்போது, காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு நேம் போட்டுருவாங்க. ஸோ இங்க அதே தப்பு தான். ஸோ இத நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் ஐடின்னு குடுத்தாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்ட நம்ம வந்து நம்மளுடைய பாராமீட்டர உங்களுக்கு எம்ஐ உடைய ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ட எப்படி MongoDBலேருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இதுல சில மிஸ்டேக்ஸ் வர ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஐடிங்கிறது ஒரு மெத்தட். இது வந்து Mongoல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஐடிங்கிறது ஒரு மெத்தட். இத கரெக்ட்டா நீங்க குடுக்கணும். இங்க என்ன வந்து குடுக்குறீங்களோ, அதே தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, request.params-லயும் குடுக்கணும். ரைட்டா? இங்க ஏன்னா நம்ம என்ன ஐடி பாஸ் பண்றோமோ, அதுதான் இங்க வரும். அந்த ரெக்வெஸ்ட்லேருந்து அந்த ஐடிய எடுத்துக்குது. ஸோ ரைட். ஸோ எரர் ரொம்ப ரிலவென்ட்டா இல்லன்னு வருத்தப்படாதீங்க. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து கரெக்ட்டா பெஸ்ட் பிராக்டிஸ்ல போனோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்ட்ல பக்கே வராது. தேங்க் யூ.